நாங்களும் கொள்கை முரண்ல தானே இருக்கிறோம். ஆனா வெறும் கூட்டணிக்காக தானே சேர்றோம். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சீங்க. நாங்களும் உங்களை அகற்றுவதற்காக நாங்க இந்த கூட்டணி அமைக்கிறோம். இதுல ஏன் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு இல்லையா? தமிழ்நாட்டு நலனுக்கு விரோதமா இருக்கிற பாஜக 2300 கோடி பணம் கொடுக்கல. இன்னைக்கு ஏழை மாணவ மாணவிகள் தனியார் பள்ளிகளில் அந்த ஆர்டிஇ படி சேர்க்க முடியலையே, ஃபண்ட்ஸ் கொடுக்காதனால. சமக்கிர சிஷ்யா யோஜனால டீச்சர்ஸ்க்கு பணம் கொடுக்க முடியலையே. இதை ஒத்துண்டு நீங்கள் கொடுக்குறேன்னு ஒத்துணை இப்போ கொடுக்காத நீங்கள் இருமொழி ஃபார்முலா தானே அதிமுகவோட கொள்கையும் திமுகவோட கொள்கையும் இருமொழி ஃபார்முலா தானே. அதை கடைப்பிடிக்கிற திமுக அரசாங்கத்தை பனிஷ் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதை நீங்கள் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? அது கொடுக்கறதுக்கு நீங்கள் தான் க்ளோஸாக இருக்கீங்களா? சொல்லி 2300 கோடி வாங்கி கொடுங்களேன். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் மக்கள் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, எனக்கு அரசியல் தான் முக்கியம், பாஜகவோட சேர்ந்து நான் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பேனே தவிர தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட்ஸ் வாங்கி தர மாட்டேன்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். 2300 கோடி தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட்ஸ் வாங்கி தர மாட்டீங்க. பாஜகவோட உங்களுக்கு கூட்டணி தான் முக்கியம். நீங்கள் தான் பாஜகவோட நெருங்கி இருக்கீங்களே. நீங்களும் இருமொழி லாங்குவேஜ் தானே, அந்த 2 லாங்குவேஜ் ஃபார்முலா தானே உங்களுக்கு இருக்குது. இவங்களுக்கும் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா தான் இருக்குது. அப்போது அதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் பனிஷ் பண்ணப்படுறதை நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா?